இப்போ 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப அதனால தான் அவங்க இவ்வளவு டிமாண்ட் பண்றது, பார்கெனிங் பவர இம்ப்ரூவ் பண்றதுக்கு இத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நெனைக்கலாம். அப்படி 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும்போது, அத கூடுதலா எங்களுக்கு சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. அப்படி ஒரு வேளை உங்களோட எண்ணம் அதுதான் அப்படின்னா, அந்த முடிவ தைரியமா, தீர்க்கமா முன்னாடியே எடுத்திருக்கணும். விஜய் அவர்கள் கிட்ட வந்து அவரு கடைய திறந்து வச்சுட்டு, கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராம காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு, நீங்க கு கு ஒருமித்த குரல்ல கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நியாயமான கோரிக்கையா கூட இருக்கலாம். அந்த நியாயமான கோரிக்கைய ஒருத்தரு நான் செய்யறேன் வாங்க, 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 வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க நான் போயிருவேன், போயிருவேன்னு போகாம இங்கேயே இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு வேளை அங்க போனா உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்களோட போனா ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும்னா 35லேருந்து 40% வாக்கு வேணும். காங்கிரஸ்க்கு முட்டி மோதி போட்டாலுமே 5-6 விழுக்காடுக்கு மேலே கிடையாதுன்றது அவங்களே 3 நாள் தான் சொல்கிறாங்க. நான் வந்து கூட சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா தனியாக போகிறதுனால திராவிட கட்சிகள் மீது இருக்க கோவத்துலேயும் பாசத்துலேயும் ராகுல் காந்திக்கு ஒரு 2% கூடுது. விஜய் அவர்கள் சேர்ந்ததுனால ஒரு 2-3% கூடுது வச்சுக்கோங்க. அப்போ 7% அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 30% வாக்கு எடுத்துகிட்டு வரணும். சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் விஜய் சொன்னது 30 அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்காது அப்படின்ற காரணத்தினால தான் இவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 18 எம்எல்ஏ 17 எம்எல்ஏ இருக்காங்களா, அதில் எத்தனை எம்எல்ஏ வந்து இல்லை திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஆன் ரெக்கார்டில் பேசுகிறாங்க. இல்லை எத்தனை மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியில் நான் சீட்டு வாங்கணும், நான் ஜெயிக்கணும்னு ஆசையில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் கைவிட்டு என்ற மாதிரி ஒரு 5-6 பேர் தான் இந்த கழக குரல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸில் கீழே இருக்கவங்களுக்கு தெரியும், சேர்ந்தாதான் வெற்றி, தாவேக்காவை நம்பி போனால் வெற்றி இல்லை. ஒருவேளை இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்பொழுது தாவேக்காவோட போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 100% நம்புறது உண்மையாக இருக்கும்னா இந்த நேரம் அவங்க போயிருப்பாங்க. அவங்க சும்மா தாவேக்காவை வந்து அவங்களோட பேரத்துக்கு அவங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்க. யதார்த்தமான உண்மை. ஒரு கட்சி என்ன கேட்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, என் கட்சி வளரும். இது சத்தியமான 100% உண்மையா இருந்தா நீங்க தாவேக்காவோட பார்த்திருப்பீங்க. ஒரு மின்னஞ்சல் பரப்பப்பட்டு வருது, கட்சி தலைமைக்கே வந்து காங்கிரஸார்கள் அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் கட்சி தலைமைக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி அதுல ஒரு 4 முக்கியமான டிமாண்ட் சொல்றாங்க. கூட்டணியில பங்கு வேணும், அப்புறம் அசம்பிளியில வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்றது, கூட்டுறவு தேர்தல் இதுல எல்லாம் வந்து முக்கிய பங்கு கொடுக்கணும் அப்படின்றது, உள்ளாட்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது, இது எல்லாமே அவங்களோட கோரிக்கை இருக்கலாங்க. கோரிக்கையில் எந்த விதமான தப்பும் இல்லை. பட் அதை வந்து வெளியில சொல்றது இருக்குல்ல, 5000 ரூபா கொடுத்தாலும் தோற்று போயிடுவீங்க, நிறைய இடத்துல தோற்றுருக்குறாங்க, அப்புறம் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குகிற ஊழல் பண்ணுறதுக்கோ ஊராட்சி உலையில போடுறதுக்கோ கிடையாது, அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்தை விட கம்பேர் பண்ணும்போது இது கடன் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து அதிமுக கூட இந்த மாதிரி விமர்சனத்தை பண்ணல, அந்த பாயிண்ட் அவங்களுக்கு தோணலை. ஆனால் அறிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் கூட்டணியிலே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓன் ஹவுஸ்லேயே ஹோல்ஸ் போடுற வேலை தானே இது, போட்டிட்டீங்க. இப்போ அது வந்து அப்புறம் கூட்டணியில் கடைசி நேரத்தில் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து போய் பேசுவாங்கல்ல. ராகுல் காந்தி நேற்று வரையிலும் ஒரு வசீகரம் இருந்தது. மோடி அவர்கள் மீது இல்லாத கவர்ச்சி ராகுல் காந்தி மீது அந்த கவர்ச்சி வந்ததுக்கு காரணம் என்ன? ராகுல் காந்தி திமுகவோட இருக்காரு. ராகுல் காந்தி திமுகவோட இருந்து மோடி எதிர்த்தார். தனியாக எதிர்க்கும் பொழுது அப்போ மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் குறையும், ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய பாசம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 தேசிய கட்சிகள் இந்த மாதிரி வீக் ஆச்சுன்னா அது அட்வான்டேஜ் அதிமுக. அதை தான் அந்த வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் திமுகவை பலப்படுத்துறதுக்கோ திமுகவில் வேறு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொடுத்தீங்க? இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்துட்டால் கட்சி வளரும்னு நினைக்கிறது அபத்தமானது. கட்சி நல்லா இருந்தால் தான் ஆட்சி கிடைக்கும். வேறு யாரோ ஒருத்தர் கட்சிக்கு ஆட்சிக்கு வருவாங்க, நாங்கள் அங்கே போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்றது வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் நிறைய மாநிலம் இருக்கிற காரணத்தினால அது சாத்தியம். அதுவும் நீங்கள் UPA 1 UPA 2 வந்து கொடுத்தப்போ ஸ்லெண்டர் மார்ஜின், ஒரு 400 சீட்டு ஜெயிச்சிட்டோ இல்லை 300க்கு மேலே சீட்டு ஜெயிச்சிட்டோ வந்து கூட்டணியில் இல்லை. உங்களுக்கு அன்றைக்கி தேவைப்பட்டது கூட்டணி ஆட்சி, எல்லாரும் சேர்ந்தாதான் ஆட்சியை ஃபார்ம் பண்ண முடியும். மெஜாரிட்டி தேவைன்றதுனால தான் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. தமிழகத்தில் இந்தி திணிப்பு பிரச்சனை அதிலிருந்து ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட அதிகமான டேமேஜ் பண்ணியிருக்கு. அதை ஒன்றா ஆகிட்டு அதை பேசாமல் அதை அப்படியே மறந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ உண்மை அது உடஞ்சி ஆளாளுக்கு உண்மையை பேசும்போது என்ன ஆகிடும்னா மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய தெளிவுகள் வரும். அது வந்து இந்த கூட்டணிக்கு சக்கல்ல தான் கொண்டு போய். திரு அரவிந்த் குணசேகரன், இப்போ அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது சொல்லுங்க. இல்லைங்க, இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. நான் இதற்கு முன்பாக நான் பேசும்போது கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுல ஒரு ஆணித்தனமான ஒரு தெளிவு நம்மள்ட்ட இருந்துச்சு. அதுக்கான காரணம் காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசும்போதும் சரி, திமுக தலைவர்களிடம் பேசும்போதும் சரி, இந்த கூட்டணி தொடர வேண்டும், 2 கட்சிகளின் நலனுக்காக, அதே போல தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் 2 கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களோட கருத்தா இருந்துச்சு.
மாணிக்கம் தாகூர் போன்ற மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அவரும் வந்து பல தருணங்களில் திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும், திமுக கூட்டணி விட்டு வெளியே செல்ல வேண்டாம், இந்த கூட்டணி உடைய வேண்டாம். ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது திமுகவும் ஒரு மிக பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கூட்டணியை இந்த கூட்டணியை வலிமை தான் படுத்த வேண்டும், இந்த கூட்டணி எந்த இடத்துலையும் வீக்கன் பண்ணக்கூடாது என்பதுதான் அவரோட நிலைப்பாடாகவும் எனக்கு தெரிந்த வரைக்கும் இருந்து வருகிறது. சோ இதில் எங்க இந்த இவ்வளவு பெரிய ஒரு அக்லியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இது போயிருக்குன்னா, பப்ளிக்ல இதெல்லாம் பேச இருக்கும். பிரைவேட்ல வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமையிடம் இந்த பிரச்சனையெல்லாம் இதுக்கு முன்பும் சொல்லியிருக்காங்க, ஜோதிமணியும் சொல்லியிருக்காங்க, கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்னா காங்கிரஸ் தலைமையிடம் பேசிட்டு வந்ததை இப்ப பொது வெளியில இதை பேச ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு தீர்மானமா போடுறாங்கன்னா இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு இதை புஷ் பண்ணி கொண்டு போறாங்களோ தான் எனக்கு தோணுது. ஏங்க எதை நீங்க சொன்னீங்கனாலும் தமிழகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகி, ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அரசை நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிர்வாகி உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு அவர் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைத்து வரும்போது அவர் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது திமுகவோட கிரீவன்ஸா இருக்கு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க வந்து பப்ளிக்கா நீங்க அவரை கூப்பிட்டு ரிப்ரமெண்ட் பண்ற வரைக்கும் திமுக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்த மாட்டோம் என்பது தொடர்பான ஒரு செய்தியை நான் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஆங்கில ஊடகத்தில் பார்த்தேன். எனவே திமுக இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க தான் தெரியுது. காங்கிரஸ் ஒரு பார்கெனிங் ஆரம்பிச்ச ஒரு கேமை அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணி கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறது அவங்க கைமீறி இப்ப போயிருச்சு. இதை எப்படி அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா, அதுவும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ காங்கிரஸ் வந்து ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜரியை அவங்களுக்காக ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல இருந்து காங்கிரஸ் எப்படி வெளிவர போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரத்துல தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது. நீங்க விஜயுடன் தான் கூட்டணிக்குன்னு அறிவிச்சுட்டு போனீங்கன்னா கூட இந்த பிரச்சாரத்தை இப்படி உங்க தேசிய தலைமை வந்து பண்ணுவாங்க. ராகுல் காந்தி திமுகவின் தலைவரையும் தமிழக முதலமைச்சரையே சகோதரன் அறிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரே மேடையில விஜய் எந்திரிச்சு திமுக தீய சக்தின்னு சொல்லும் போது ராகுல் காந்தி என்ன பிரச்சாரத்தை முன்வைப்பார்? ராகுல் காந்தி எழுந்து நின்று திமுக தீய சக்தின்னு சொல்ல முடியுமா? இல்ல திமுக தலைவரையும் தமிழக முதலமைச்சரும் ஏதாச்சும் விமர்சிச்சு பேச முடியுமா? ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் போன எலெக்ஷன், இதே அந்த ஆட்சி மேல உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்தா நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதே திமுகவுடன் ஏன் கூட்டணியில இருந்தீங்க? சோ அப்பட்டமா தெரிஞ்சிடும் இந்த கேம்பெயின் எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ்க்கு எடுபட போறதில்ல. எனவே காங்கிரஸ் வந்து ஒரு சில பேர் ஒரு பார்கெனிங் எடுத்துட்டு போனதை அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு தான் எனக்கு தோணுது. இல்ல காங்கிரஸ்க்கு எடுபடலன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப இது யாருக்கு சாதகமா இருக்கும்? ஒருவேளை இந்த கூட்டணி பிரியுது இல்ல உடையுது அப்படின்னா இது யாருக்கு சாதகமா இருக்கும்? ஏன்னா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணி உடைகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட என்டிஏ வந்து ஒரு வலுவான கூட்டணியா இருக்கதான ஒரு பெர்செப்ஷன் அளவிலேயே கூட சொன்னா கூட அது ஒரு 11 கட்சிகள் அங்க இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டணியா இருக்கும்போது இது யாருக்கு களத்துல சாதகமா இருக்கும்? கண்டிப்பா திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்குமே ஒரு பின்னடைவு தான் இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள். காங்கிரஸ் அப்படி ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டு விஜய் தனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரெகக்னிஷனை வாங்கிப்பார். இப்ப காங்கிரஸ் சொல்றாங்களங்க திமுகவுடன் நான் இருந்தங்காட்டி எங்க கட்சி வளரல, இப்ப விஜயோட போனா மட்டும் கட்சி வளர்ந்துற போகுதா? கட்சி வளருக்கு கட்சி நிர்வாகிகள் கட்சி நடவடிக்கை எடுக்கணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைத்தால்தான் கட்சி வளர முடியும். எனவே இப்ப நீங்க விஜய் கட்சியுடன் போய் சேர்ந்தா மட்டும் கட்சி வளர போகுதா? நீங்க இல்லைங்க. இப்ப காங்கிரஸ் போச்சுன்னா திமுகவோட இந்த காங்கிரஸ் இப்ப விஜய்கிட்ட போய் விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெகக்னிஷனை கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குமே தவிர அர்த்தமேட்டிக்கா நியூமரிக்கலா அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா என்னோட சிற்றறிவுக்கு உட்பட்டு அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. மே மாசம் தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் தெரியும் யார் எடுத்த முடிவு சரியான முடிவு, யார் எடுத்த முடிவு தவறான முடிவுன்னு. ஆனால் காங்கிரஸ் தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதுவும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிர்க்க வேண்டும் என எண்ணத்தில் இருந்தால், இது போன்ற ஒரு சந்தர்ப்பவாத ஒரு முடிவை எடுத்தால் அது காங்கிரஸ் கட்சியோட கிரெடிபிலிட்டிக்கு மிகப்பெரிய அடிபடும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அவர்களுக்கு அமையும். ரைட், இது உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், உங்கள்கிட்ட அதே கேள்விதான். இப்ப ஒருவேளை இப்ப அரண் சொல்ற மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிகிறது உடைகிறது அப்படின்னா அது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? களத்தில் அது அதிமுகவுக்கு சாதகமாக மாறிவிடும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவை விட காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு. அப்போ அந்த இடத்துல காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து போட்டியிடும் போது அவங்க வந்து அங்கே திமுகவை பலவீனப்படுத்துவாங்க. இதே அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் அதிகப்படியான வெற்றிகள் நிறைய வாட்டி அவங்க கணிசமாக பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, இப்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து விருதுநகர், இந்த இடம்லாம் பிரச்சனையாக இருந்தது, சிவகங்கைலாம் பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த மாவட்ட அளவில் இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா நமக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட வந்தால் தான் இது செட் ஆகும்னு சொல்லிட்டு
எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயத்துக்கு இறங்கி போகிறாரு. அதேமாதிரி ஐயா திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சில விஷயத்துக்கு இறங்கி போய் நோக்கம் வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுல ஒன்று சேர்றாங்க. ஆனால் இவங்க இப்படி பிரிஞ்சு ஒருவேளை விஜய் அவர்களை நம்பி காங்கிரஸ் போகுது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பெரிய பிரச்சனை. இப்போ சென்னையே எடுத்திங்கன்னா, சென்னை வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 36 தொகுதி எடுப்போம். அதாவது கிரேட்டர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, அது போல் செங்கல்பட்டு சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட், அதாவது ஸ்வீப் கிட்டத்தட்ட மொத்தமாக அள்ளி ஜெயிச்சாங்க இந்த தேர்தலில். அப்போ ஒரு வலுவான கூட்டணி இருந்தது. இப்போ இதில் வந்து தாவேக்கா வந்து ஆல்ரெடி திமுக ஓட்டு சென்னை மாதிரி இடத்துல பிரிக்கிறாங்க அப்படின்றாங்க. கிராமங்களில் அதிமுக ஓட்டு பிரிக்கிறாங்கன்றாங்க. அப்போ இது என்ன ஆகிடும்னா, திமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் சேரும்போது திமுகவோட ஓட்டை அதிமுக ஓட்டை விட அதிகமாக எடுப்பாங்க. பிஜேபி ஓட்டை வந்து நீங்கள் பெருசாக பிரிக்க முடியாது. காரணம்னா அது அந்த கோர் இந்துத்துவ சம்மந்தமான விஷயம். அப்போ அந்த பிஜேபியோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதிமுகவுக்கு, அதிமுக ஓட்டோட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அவங்க வாங்கின ஓட்டு போன வாட்டி வாங்கினாலுமே அவங்களுக்கு வெற்றி என்பது கிட்டத்தட்ட நிதர்சனமாகிடும். இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம இது மாதிரி பேசுவோன்னு நான் நினச்சி பார்க்கல ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி. என்ன அப்போது நான் கேட்கும் போதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் திமுக கூட்டணி டாப் கியரில் போயிட்டுருக்குன்னு தான் நானுமே பேசியிருக்கேன். நான் அதை தான் சொன்னேன். பட் இயல்பு அப்படின்னு பார்க்கும்போது கிராமங்களில் ஒரு சில அரசியல் புரிந்தவர்கள் வந்து கூட்டணி கணக்கை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ ஒருவேளை கூட்டணி உடையுதுன்னா அது அதிமுக கூட்டணி திரும்பி ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கொடுத்ததாக பார்க்கப்படும். இல்லை, இப்போ வரைக்குமே ஒரு 4% அதிகபட்சம். அது இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. காங்கிரஸ்க்கு ஒரு 4% இருக்குது அப்படின்றது வந்து அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு, அது ஒரு சைடு. விஜய் அவர்கள் எங்கேருந்து வருகிறாரு அப்படின்னா, 3வது முகம் என்பது ஒரு 30 வருஷமாக பேசப்படுது. ஐயா மூப்பனார் இருந்தாங்க, ஐயா வைகோ இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்தார், மக்கள் நல கூட்டணி வந்தது, அப்புறம் மக்கள் நீதி மையம் ஆச்சு. அது அப்போ 3வது அணின்னும் போது 8லேருந்து 15 விழுக்காடு வாக்கு இருக்குது எப்பயுமே. இந்த 2 பேருமே எனக்கு பிடிக்காது, நான் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். மேபி விஜய் அவர்களோட தாக்கத்தால் அது ஒரு 5% கூடுதுன்னா கூட காங்கிரஸ் கட்சி 3-4லேருந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2%, 26 நெட்டு அப்படியே அவங்க வாங்கினா கூட 26%ல் நீங்கள் 2வது கூட வர முடியாது. 30-32% இருந்தால் தான் நீங்கள் போட்டியாளராக வர முடியும். 35 விழுக்காடுக்கு மேலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாக்கு வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வாக்கு விகிதாச்சாரம் கூட்டி காட்டலாம். காங்கிரஸ்க்கு பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு ஏறி இருக்குது அப்படின்னு கூட்டி காட்டலாம். ஆனால் வின்னபிலிட்டி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு 3லேருந்து ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு 2 பேர் ஜெயிக்கலாம், தாவேக்கால ஒரு 3 பேர் ஜெயிக்கலாம், மொத்தம் ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். அதை வைத்து நீங்கள் புதுசாக, அதாவது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி 17 ஆல்ரெடி ஒன்று இடைத்தேர்தலில் போய்விட்டது. அந்த 17லேருந்து 7 கூட வராது தாவேக்காவோட கூட்டணி போனால். அதனுடைய அது அப்போ காங்கிரஸ்க்கு 17ல் ஒரு 10 போகுதுன்னா அது திமுகவுக்கு அங்கே போகாது, அது அதிமுகவுக்கு தான் போகும். அதான் நகரங்களில் வந்துட்டு ஆல்ரெடி அதிமுகவுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. காங்கிரஸும் தாவேக்காவும் ஒன்று சேருதுன்னா நகரங்களில் விஜய் அவர்கள் வாக்குகளை வாங்கி கொடுப்பாரு. கிராமங்களில் தென் மாவட்டம் போன்ற இடத்துல திமுகவோட ஓட்டை காங்கிரஸ் பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தலில் 3-4% தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரியும் கொஞ்சம், மக்கள் நீதி மையத்தோட 8% ஓட்டு எங்கே போகுதுன்றது பார்க்கணும். இதெல்லாமே விஜய் இதையும் சேர்த்து தான் வாங்குவார். ஒவ்வொரு கட்சியிலேருந்து எடுப்பார் விஜய், ஒரே கட்சியிலேருந்து எடுக்க போகிறதில்ல. அப்போ திருப்பி மறுபடியும் அது வந்து என்னென்னா திமுகவுக்கும் வர்சஸ் அதிமுகன்ற அந்த களம் வரும்போது பாராளுமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது 6-7% விகிதாச்சாரம், சட்டமன்ற தேர்தலும் போது 3-4%. அப்போ இந்த 3-4% காங்கிரஸ் ஸ்ட்ரைட்டாகவே கூட்டணியிலேருந்து எடுத்து விஜய்க்கு பலம் சேர்க்கும் போது யாரை எதிர்த்து விஜய் பேச போகிறாரு? அதிகமாக திமுக எதிர்ப்பு தான் பேச போகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக தான் திமுக எதிர்ப்பு, அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வரும்னு நினைப்பாங்க. சரி, அவங்க கட்சி ஓட்டை வாங்கிட்டு அவங்க வேட்பாளரை நல்லா போட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆவதில்லை. சரி, அப்படி ஒரு போட்டி வருது வேணால் அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு டெல்லியில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தெரிஞ்சிடும் நம்ம கூட்டணி தொடருதா இல்லை அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்கன்னு. உங்களுடைய இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.